எப்படி ஆப்கானிஸ்தானில் எப்படி மலை பிரகிருதியாக இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பகுதிக்கு உள்ள இறங்கணும் பெரிய ஆபத்து. அவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த டெரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெரெயினில் இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஈரான். அதில் போர் புரியல இவங்க எக்ஸ்பர்ட். அவங்க ஊர் அது நிறைய லாஸு, நிறைய டெத்து அமெரிக்காவுக்கு. எல்லாத்தையுமே கேட்டால் ஏதோ அடிபட்டுடுச்சுன்றாங்க, காயப்பட்டுச்சு, அப்புறம் ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்னென்னமோ சொல்கிறாங்க. நெத்தன்யாவு நிறைய பேர் வந்து நெத்தன்யாவு வில்லன் தான் இதெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜெலின்ஸ்கின்ற வில்லன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. எப்ஸ்டெயின் சொல்கிறாருன்னா பார்த்துக்க சரியா. நிறைய மனுஷன்ல 1-2 செல்லா நல்ல செல் இருக்கும். இவர் உடம்புல ஒரு செல்லு கூட நல்ல செல். ஜெர்மனுக்கு ஃபண்டு பண்ணி பிரிட்டனை மாடர்னலைஸ் பண்ணிச்சு. அண்டு ஜெர்மனியும் ரஷ்யாவும் சண்டை போட்டது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சைடு ரஷ்யாவையும் அழிச்சிடறோம், இந்த சைடு ஜெர்மனியும் அழிச்சிடும். யூரோப்பியன் யூனியனும் ஆஸ் அ கான்செப்ட் ஒரு மல்டி போலாரிட்டின்னு சொல்றோம்ல, அது மாதிரி நின்றுச்சு ஒரு டைம்ல. ஒரு உலகத்துக்கே மாடலா இருந்துச்சு. அண்ட் யூரோ வந்து வேர்ல்டு கரன்சியா எடுத்துக்கலாம்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க் லீடர் கான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் கானை வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. ஏதோ செக்ஸ் ஸ்கேண்டல்லாம் உருவாக்கி தூக்குனாங்க. நீங்க இப்படி பண்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி புட்டினை டெய்லி கேள்வி கேட்கறாங்க. புட்டின் அதனால தான் மீட்டிங்கே வைக்கிறது இல்லை, டென்ஷனா இருக்காரு. இந்தியாவுக்கும் தைரியம் இல்லைன்றதுனால அது பேசல. மறைமுகமா இந்தியாவுக்கும் அதுல ஆசை இருக்கு. இப்போ ஈரான் ஜெயிச்சுன்னா அது இந்தியாவுக்கும், இது வந்து இந்தியன் ஃபாரின் பாலிசி இல்லை, இது மோடியோட தனி ஃபாரின் பாலிசி. ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் உண்மை. ரிபப்ளிக் பார்ட்டி அழிச்சு அது மேலே வந்தவர் தான் ட்ரம்ப். அப்படிதான் பார்க்கணும். ரிபப்ளிக் பார்ட்டிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து இப்படிலாம் அவங்க வந்து ஒரு நாடான்றதே டவுட் தான். எப்படி பார்க்கணும்னா அவங்கலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஹப் சென்டர் அப்படிதான் பார்க்கணும். எப்படின்னா நாடுனா அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், கல்ச்சர்ல டெவலப் ஆகும், அந்த ஒரு ஜனநாயகம் மூலமா எலெக்ஷன் மூலமா அதெல்லாம் டெவலப். இது எதுவுமே கிடையாது சரியா. ஸோ இது வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் தான். ஒரு கார்ட்ஸ் தட்டி விட்டீங்கன்னா எல்லாம் விழுந்து. பட் பிஸ்னஸ் ஹப்ன்றதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல கேஸ்ன்ட்டு இது வரும், யூரோப்ல குளிர்லேயே செத்துருவாங்க, அன்ஜாமபுல்லா பண்றாங்க, ஃபுல்லா பண்றாங்க, நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக போயிட்டு இருக்கான் சரியா. இந்த மிலிட்ரி இதெல்லாம் பார்க்குறான், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் இல்லை எப்படின்னா அவன் வந்து ரொம்ப ப்ராடாக எல்லா இடத்துலேருந்து எண்ணெய் எடுக்கும். ஸோ எல்லா சோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாகிட்டு, ஸோ ப்ராடாகிட்டனால அவனுக்கு உள்ள இதுவே இருக்குது. ப்ளஸ் அவனும் இப்போ எண்ணெய் சைனாலேயே எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிரிவினை எல்லாம் வந்து மூலமாக தான் அவங்களால ஆள முடியும். அமெரிக்கா இப்போ எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஆள முடியுதுன்னா ஷியா சுன்னிக்குள்ள வித்தியாசத்தை உருவாக்கி, ஜியாதெல்லாம் உருவாக்கி, இஸ்ரேலையும் தூக்கி விட்டு, அவங்களுக்கு எதிராக தூக்கி விட்டு, இந்த சைடு இதை தூக்கி விட்டு, அந்த சைடு அதை தூக்கி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படையினர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் 31வது நாளை எட்டியிருக்கு. போர் தொடங்கும் பொழுது இது 1 வாரம் நடக்கும், இல்லைன்னா 10 நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் இன்னைக்கு 1 மாசத்தை கடந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு புறத்தில் தாக்குதல் அப்படின்றதும் தீவிரமாயிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற ஒரு முடிவில் தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடுகள், அவர் பேசக்கூடிய விஷயம், டெய்லி ஒரு விஷயத்த பேசுறாரு, அதன் மூலமா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு புறத்துல பொறுத்த வரைக்கும் இந்த போரை எப்படி நிறுத்தணும்னு அவருக்கு தெரியல. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க முன்வைக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் இதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் போரை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கி இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப் தரப்புல இருந்து, அதாவது அமெரிக்கா தரப்புல இருந்து படையினரை கொண்டு வந்து அந்த வளைகுடா பகுதிகளில் குவிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இது எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈரானுக்குள் தன் படைகளை இறக்கி போரை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அமெரிக்கா வந்து ஈரானுக்குள் படைகளை அனுப்புமா, அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு போரை நடத்துமா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அந்த போரை நடத்துறதுக்கு அலறாங்க. எப்படின்னா பென்டகனும் அலறுது, எல்லாமே அலறுது. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல இறக்குனால இறந்துருவாங்க, எல்லாம் அடிச்சிருவாங்க. ஏன்னா 2 மிசைல் விட்டா முடிஞ்சு போடும். இப்பயே வந்து ஃபிளீட் எல்லாம் கிட்ட கொண்டாந்தாங்க, மிசைல் அடிச்ச உடனே எடுத்து பின்னாடி ஓடிட்டாங்க சரியா. ஸோ அது வந்து சூசைட் மிஷன் தான் அது சரியா. போனாங்கன்னா எல்லாம் இறந்துருவாங்க, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் இறந்துரும். ஓ, அப்படிதான் நடக்கும். ஏன்னா அவங்க மிசைல் வச்சு தாக்கிடுவாங்க, முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். அண்ட் அது ஒரு ஓப்பன் டெரைன். சரி, நீங்கள் வந்து எங்கேயா ஹைட் பண்ணுறதுக்கு ஒன்று இது கிடையாது சரியா. ஹைட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலாம். அதோட அங்கேருந்து அந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே இதுதான். ஸோ இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அந்த எப்படி ஆப்கானிஸ்தானில் எப்படி மலை பிரகிருதியாக இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பகுதிகளும், ஈரான் பகுதிகளும். உள்ளே இறங்கணும் பெரிய ஆபத்து. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த டெரெயின்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெரெயினில் இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஈரான் சரியா. அதில் போர் புரியல இவங்க எக்ஸ்பர்ட், அவங்க ஊர் அது
சரியா. ஸோ இவங்க வெளிலேருந்து வரும்போது இவங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் இருக்காது, டெரெயின் அதுக்கான ட்ரைனிங்லாம் கிடையாது, சரியா. அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் இல்லை இவங்க. ஸோ அதனால இவங்க இறங்குனாங்கன்னா சேதாரம் பயங்கரம். பேராட்ரூப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க, அதெல்லாம் என்னது ஒரு பூச்சாண்டியா அது? ஆமாம்மா. ஸோ என்னன்னா இப்போ ட்ரம்ப் நிறைய பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஷேர் ஏறுது இறங்குது இதுதான் பண்ணுறாங்க. அண்டு இந்த இந்த சண்டை ஃபுல்லாகவே காசு பண்ணவர் குஷ்னரும் இவரும் தான், நம்ம விட்காஃப் 2 பேரும் தான் காசு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ அதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக இவங்க எடுத்துக்கிட்டாங்க, சரியா. ஸோ அந்த சண்டையை வந்து ஒரு மாதிரி வியாபாரமாக பார்க்குறாங்க. ட்ரம்ப் எல்லாத்தையுமே வியாபாரம் பார்க்குறாருல்ல. ஸோ அப்படி பார்த்து அதில் டக்குன்னு காசு இவங்க பர்சனலாக காசு பண்ணிடுறாங்க. ட்ரம்ப்பை வச்சு வியாபாரத்தை ஏத்துறது இறக்குறது, ட்ரம்ப்போட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வியாபாரத்தை ஏத்துறது ஷேர் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் ஷேர் டக்குன்னு ஏறுது இறக்குது அவரை நம்புறாங்க. பட் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஈரானை தான் நம்ப முடியும், அவரை நம்ப முடியாது. யாரு சிஏ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, பழைய ஹெட்டு. நம்ம ட்ரம்ப் பேச்சை வச்சு எதையும் நம்ப முடியாது, ஈரான் பேச்சை தான் நம்பலான்ற. ஈரானோட ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவர் எதை வேணா கற்பனை எதை வேணா சொல்றாரு அப்படின்றாங்க. ஸோ அப்படி அது வந்து கற்பனையான ஒரு உலகத்திலேயே அவர் பண்ணிருக்காரு. மீடியாவும் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸு, நிறைய டெத்து அமெரிக்காவுக்கு. எல்லாத்தையுமே கேட்டால் ஏதோ அடிபட்டுச்சுன்றாங்க, காயம்பட்டுச்சு, அப்புறம் ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, சரியா. இதெல்லாம் மீடியா கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால எல்லாமே பொய்யா தான் வருது அவங்க சைட்லேருந்து. ஸோ இந்த வாரிலேயே வந்து ஃபஸ்ட்டு விக்டிமே ட்ரூத்துன்னுவாங்க, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரூத்தை வந்து மர்டரே பண்ணிட்டாங்க, சரியா. ஸோ அதுதான் நடக்குது. இஸ்ரேல்லையும் பல இழப்புகள் இஸ்ரேலுக்கு. ஆனால் இஸ்ரேல் தரப்புல இருந்து தொடர்ந்து காயங்கள் இல்லைன்னா ஒரு சின்ன தாக்குதல் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான தகவல்களே சொல்லிட்டு இருக்காங்களே. உண்மையிலேயே வந்து அதை தாண்டி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆமா, இவரு நம்ம ஐடிஎஃப் இவரே சொல்றாருல, ஜெனரலே சொல்றாருல, படு மோசமா இருக்கு, எல்லா இடத்துலயும் எங்களை போக சொல்றீங்க, அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடு, அந்த சைடு லெபனான்ல போக சொல்றாங்க, சிரியால போக சொல்றாங்க, எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றாங்களே இவங்கள. ஸோ இது படு மோசமா இருக்கு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நெத்தன்யாவு நிறைய பேர் வந்து நெத்தன்யாவு வில்லன் தான் இதெல்லாம் பண்றான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜெலின்ஸ்கின்ற வில்லன் தான் இதெல்லாம் பண்றான்னு புரிஞ்சுக்கிறாங்க. யுக்ரைன்ல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நெத்தன்யாவு மேல இன்னைக்கும் கேஸ் நடக்குது. அவன் பொண்டாட்டி டெய்லி கூப்பிடுறாங்க, கேஸ் நடக்குது, விசாரிக்கிறாங்க. நெத்தன்யாவு கேஸும் ப்ரொசீடே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜெலின்ஸ்கி மேலேயும் பாத்தீங்கன்னா கரப்ஷன் சார்ஜ் ரீசெண்டா ஏதோ போடுவாங்க. எதுக்குன்னா இவங்களை அழுத்தம் கொடுத்து இந்த போரை தொடர்றதுக்கு தான் மிரட்டப்படுறாங்க. போரை தொடர்ந்து நடத்தணும், போரை பரவலாக்கணும். அது மாத்திரம் இல்லை, இவங்க மேல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாதான் இவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க, சரியா. இப்போ நடத்தணும் போது நிறுத்தணும் போது நிறுத்தணும். ஸோ எப்படின்னா, இப்போ நீங்க ஒன்று நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ட்ரம்ப் வந்து அந்த இது மேலாம் போடாதீங்க, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் போடாதுல்ல, 2 நாள் கழிச்சு போட்டாங்கல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ட்ரம்ப் போடாதுன்னா போடுன்னு அர்த்தம். ட்ரம்ப் வந்து ஒரு இப்படிதான ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல பேச்சுவார்த்தை இப்போ யாரோ தாக்கிட்டாங்க. இவரு புட்டினை வந்து யுக்ரைன் பேச்சுவார்த்தையின் போது புட்டின் வந்து அவரோட யூஸ்வலா தங்குற பங்களா இருக்கு இல்லையா, அங்கே இருங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு போட்டு இவரு சொன்னார். ட்ரம்ப் சொல்லிட்டு அந்த ஏரியா மேலே பாம்பு போட்டிருக்கேன், சரியா. ஸோ இப்படி செய்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப்போட ஒரு பாலிசி ஆயிடுச்சு. இதை தான் அப்பயே எப்ஸ்டெயின் சொன்னார். சரி, நிறைய மனுஷன்ல 1-2 செல்லாவது நல்ல செல் இருக்கும். அது எப்ஸ்டெயின் சொல்றாருன்னா பாத்துங்க, சரியா. நிறைய மனுஷன்ல 1-2 செல்லா நல்ல செல் இருக்கும். இவர் உடம்புல ஒரு செல்லு கூட நல்ல செல் கிடையாது, ட்ரம்போட. ஸோ அப்ப பாத்துங்க எவ்வளவு டேஞ்சரான ஆள். எப்படி வேணா திருப்பி விடுவாரு, ஃப்ரெண்டுன்னு வர நாளைக்கு முதுகிலே குத்திடுவாரு. அதுதான் சொல்லிட்டாரு, இந்த போருக்கு விட்காப் தான் காரணம். விட்காப்பும் குஷ்னரும் காசு பண்றதுக்கு தான் இந்த போரை ஆரம்பிச்சாங்கன்றது உண்மைதான். ஆனா இவர் வந்து அவங்க மேல போட்டுறாரு. இவரு மாப்பிள்ளை தானே இது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அப்படி எப்போ யார் மேல போட்டு தப்பிச்சுப்பாரு அவரு, சரியா. அப்படிதான் நடக்குது. ஆனா ஜேடி வான்ஸ் வந்து அவரு வந்து தெளிவா இருக்காரு. இது வந்து ஆல்ரெடி நெத்தன்யாவை கூப்பிட்டு திட்டிருக்காரு, அப்படிலாம் நடக்குது. ஸோ ஜேடி வான்ஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிலாம் அவரு சின்சியரா தான் இருக்காரு எப்பயுமே. பட் என்னன்னா, இவங்க வந்து அவரை ஆளை விடுவாங்களான்றது தான் கேள்வி, சரியா. இப்போ இவரை இந்த தோல்வியை ஒரு காரணமா சொல்லி அவரை தூக்கிட்டு ஜேடி வான்ஸ் இவங்க சொன்னாங்கல்ல, ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு. இங்கதான் அமெரிக்கால தான் ஆட்சி மாற்றம் தேவை, சரியா, உலகத்துக்கே தேவை. ஜேடி வான்ஸுக்கு ஒரு விஷன் இருக்கு, 2028 அவர் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போர் அப்படின்றது அவர் பிரசிடென்ட் ஆகணுன்ற அந்த விஷயத்திற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற போது, இதை அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இல்லாம, அதே நேரத்துல
ஈரான் கிட்ட ஏதோ ஒன்றை கோரி பெற்று அதன் மூலமாக நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு காமிக்கக்கூடிய வகையில் இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா இது எப்படி முடியும்? ஈரான் வந்து எதற்கு சம்மதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது நான் என்ன சொல்றேன்னா, இந்த சின்ன விளையாட்டுலாம் நீங்க ஒன்றும் பார்க்க முடியாது. இது எப்படி பார்க்கணும்னா, அமெரிக்கா அந்த காலத்துலேருந்து பிரிட்டனை வந்து காலி பண்ணுறதுக்கு தான் ஜெர்மனியை வளர்த்துச்சு. சரியா? ஜெர்மன் இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி பார்க்கணுன்னா, ஜெர்மனுக்கு ஃபண்டு பண்ணி பிரிட்டனை மாரனலைஸ் பண்ணிச்சு. அண்டு ஜெர்மனியும் ரஷ்யாவும் சண்டை போட்டபோது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சைடு ரஷ்யாவையும் அழிச்சிடுறோம், இந்த சைடு ஜெர்மனியும் அழிச்சிடுறோம். அண்ட் எல்லா நாடுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு கேபிட்டலிஸ்டில் போட்டி ஆகிடுது. ஸோ அதனால் அவங்க அழிச்சு தான் தீர வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யா கூட பைப் லைன்லாம் கட் பண்ணி விட்டாங்களா, அது எப்படி பார்க்கணும்னா ஜெர்மனி வளரக்கூடாது, ஜெர்மனி நம்மளுக்கு போட்டியாக இருக்குது, அவங்களோட கார் எல்லாம் நம்ம ஊரில் விற்கிறாங்க, நம்ம மார்க்கெட்டை அவங்க பிடிச்சிடறாங்க, நம்ம ஃபோர்டு கம்பெனிலாம் மூடிட்டோம் இல்லையா. ஸோ போயிங்க்கும் போட்டியாக வருது, ஸோ போயிங்க்கு ஏர்பஸ் போட்டியாக வருது. அதனால் யூரோப்பையும் அழிக்கணுன்றது தான் அவங்க அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதை எப்படி புரிஞ்சுன்னா, யாரும் வந்து பெரிய 100 வருஷ பிளான்லாம் போட்டு பண்ணல. அது என்னன்னா அந்த போட்டி வரும்போது போக்குல நடக்குது. ஸோ அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசிலாம் கிடையாது, போக்குல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டியாக வருது. யூரோப்பு டாலர் வந்து டவுன் ஆயிடுது, பெட்ரோல் டாலர் டவுன் ஆகிட்டு யூரோ வந்து ஸ்ட்ராங்காகி நிற்குது. யூரோப்பியன் யூனியனும் ஆஸ் அ கான்செப்ட் ஒரு மல்டி போலாரிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நின்றுச்சு ஒரு டைமில், ஒரு உலகத்துக்கே மாடலாக இருந்துச்சு. அண்ட் யூரோ வந்து வேர்ல்டு கரன்சியாக எடுத்துக்கலான்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் லீடர் இவர் கான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் கானை வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க, ஏதோ செக்ஸ் ஸ்கேண்டல்லாம் உருவாக்கி தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இது ஈராக் மேலே பாம்பு போட்டாங்க. ஏன்னா ஈராக்கோட பெட்ரோல் மூலமாக தான் யூரோ ஸ்ட்ராங் ஆச்சு, பெட்ரோல் டாலர் வந்து ஈராக் வெளியில வந்து. அதுக்கப்புறம் இந்தியன் ருப்பிலேயே வந்து ஆயில் வாங்கினாங்க. ஆமா. ஸோ அதுக்கும் நம்ம நெட்வொர்க் சிங்க்லாம் தண்டெல்லாம் கொடுத்தாங்க, அப்படிதான் அது. அதில் தான் அம்பானி பெரிய இது ஜாம் நகர்லாம் டெவலப் பண்ணாரு, பெரிய ஆளானார். சரியா? ஸோ இப்படி கேபிட்டலிசம் இங்கேயும் டெவலப் ஆயிடுது, இங்கேயும் பெரியாது. ஸோ இப்போ மிரட்டி அம்பானியை வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா. சரியா? அதே அம்பானியை. ஸோ இதெல்லாம் தான் அவங்க விளையாட்டு. என்னன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு இது பண்ணும்போது இன்வெஸ்டராக போகும்போது அது வளர்ந்துடும், வளர்ந்த உடனே அதை அழிச்சாகணும், அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இப்போ பிரிக்ஸ் வந்து ஒரு கான்செப்டா போட்டியா வருது. ஓகே. ஸோ பிரிக்ஸ்ல வந்து இந்தியா வந்து ஒரு நடுவில் இருக்கிறதுனால, குவாட்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால இந்தியாவை மிரட்டி ஒரு மாதிரி லைனுக்கு கொண்டு வராங்க. பட் இந்த ரஷ்யன் பெட்ரோல் இந்தியா வாங்குது, ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ அது வந்து இவங்களுக்கு பிரச்சனை. சரின்ட்டு அந்த இடத்துல உக்ரைன்ல வந்து ஒரு தோல்வி, அவங்களுக்கு முதல் கட்டது தோல்வின்றதுனால தான் புட்டின் கூடிய பேச்சுவார்த்தை போறாங்க. சரி, அதுவும் வந்து ஒரு டிசெப்ஷன் தான், அது பொய் தான், அது பேச்சுவார்த்தை இல்லை. அது மூலமா அவங்க பொசிஷனை வந்து இது பண்ணிக்கிறாங்க. இன்னும் முரண்பாடு அதிகம் முத்திடுச்சுன்னா படு தோல்வி அடையுன்றதுனால அது கொஞ்சம் முரண்பாடை வீக் பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் பார்க்கலாங்க, நியூக்ளியர் NPT வந்து கேன்சல் பண்ணி உலகத்துக்கே டேஞ்சர் இது. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போட்டியில இப்போ அப்ப என்ன எடுத்து போட்டியை வந்து ஓப்பனா பண்ணி விட்டுறீங்க. பண்ணி விட்டா ரஷ்யா அப்போ சீரியஸாக இறங்கி ஒரேஷ்னிக் இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் டைப் இதெல்லாம் ICBM லான்ச்சர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது அமெரிக்கா வந்து 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடும் அந்த மாதிரிலாம். ஸோ ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வருது. சரியா? இந்த இதெல்லாம் இன்டர் கான்டினென்டல் மிசைல்லாம் வருது. ஸோ ஒரேஷ்னிக்னு ஒரே டேஞ்சர் அதெல்லாம். ஸோ ரஷ்யா அடுத்த கட்டமாக பயங்கர டெவலப்மெண்ட்லாம் போயிட்டாங்க. இவங்க இன்னும் ஹைப்பர்சானிக் மிசைலே அமெரிக்கா பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. டிசம்பர் வரலும், இப்போ டிசம்பர் 26 பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதை தான் விட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அங்கே இருக்க முன்னெல்லாம் வந்து அந்த ட்ரீட்டி எல்லாம் பார்த்தாங்களே, NPT ட்ரீட்லாம், இந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி எல்லாம் பார்த்தாங்களே, அவங்கெல்லாம் வந்து பயந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ நிறைய இதெல்லாம் போடுறாங்க. நியூக்ளியர் வார்னா என்ன ஆகும், நியூக்ளியர் வின்டர் பயப்படுறாங்க. இவங்க ரஷ்யாவோட கை தூக்கலா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம பேச்சுவார்த்தை பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் கிட்ட டிசம்பர் மாதத்துல அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியா ட்ரம்புக்கு புரிய வைக்கணும், ட்ரம்புக்கு புரியல இது எவ்வளவு சீரியஸ் நியூக்ளியர் வார்ன்றது புரியல அப்படின்றது அவங்க அடுத்த கட்டமா பயந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க ரஷ்யா கை ஓங்குதுன்னு சொல்லும் பொழுது நாம இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல கியூபா கடந்த ஒரு 3 மாதங்களாக கியூபாவுக்கு போக வேண்டிய அந்த எண்ணெயை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருக்கு. இதற்கு முன்னாடி வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மதுரோ கைது செய்யப்பட்டதற்கு பிறகு வெனிசுலால இருந்து கியூபாவுக்கு எண்ணெய் போறதே இல்லை. கியூபா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில இருக்கு. இந்த சமயத்துல ரஷ்யா அதற்கு கை கொடுப்பதற்காக ஒரு எண்ணெய் கப்பலை அனுப்பிச்சிருக்கு. ப்ராபப்ளி நாளைக்கு அந்த எண்ணெய் கப்பல் வந்து கியூபாவை ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய தடையை மீறி ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் இன்னைக்கு கியூபாவுக்கு போய் சேருது அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்கறது? ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் புட்டினோட பிரச்சனை தான். புட்டின் வந்து எப்பயுமே யூரோப் கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்,
அவங்க அடிச்சா கூட நம்ம சாஃப்டா போனோம் இப்படி போயிட்டே இருக்காரு. ஏன்னா யூரோப் மேல அவருக்கு ஒரு சாஃப்டான, ஏன்னா அவங்க வந்து யூரோப்பியன்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பாசத்துல அவங்க இருக்காங்க. அமெரிக்கா கூடயும் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்டா. ஆனா புட்டின் மேல பெரிய அழுத்தம் இருக்கு ரஷ்யால. நீங்க இப்படி பண்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி புட்டினை டெய்லி கேள்வி கேட்கறாங்க. புட்டின் அதனால தான் மீட்டிங்கே வைக்கிறது இல்லை, டென்ஷனா இருக்காரு. சரியா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இறங்கி வேலை செய்யணும், கியூபாக்கு ஹெல்ப் பண்ணணும், வெனிசுவேலா ஏன் விட்டீங்கன்னு கேட்கறாங்க. சரியா? வெனிசுவேலா அவங்க என்ன பண்ணுவாங்க, S-300 கொடுக்க தான் முடியும். அது அவங்க ஃபயர் பண்ணலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இல்ல அவங்க உள்ளுக்குள்ள இருந்தே சபட்டாஜ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களாம் என்ன பண்ண முடியும்? சரியா? ஸோ அவங்க மேல சுத்தி குத்தம் இல்லை, கொடுக்குறாங்க, அவங்க திறமையை யூஸ் பண்ணணும். இப்போ ஈரான் வந்து திறமையை யூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து இப்போ அங்க ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம். ஏன்னா ஈரான் விழுந்துச்சுன்னா அவங்க பார்டர்ல இருக்கு, காஸ்பியன் சி மூலமா தான் இந்தியாவுக்கு சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காஸ்பியன் சி வந்து இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா பாகிஸ்தானை அவாய்ட் பண்ணி காஸ்பியன் சி மூலமா கடல் மூலமா கொண்டு வராங்க. இந்தியாவுக்கும் தைரியம் இல்லைன்றதுனால அது பேசல. மறைமுகமா இந்தியாவுக்கும் அதுல ஆசை இருக்கு. இப்போ ஈரான் ஜெயிச்சுச்சுன்னா அது இந்தியா ஜெயிக்கிறது தான், சரி ஈரான் ஜெயிக்கிறது தான் இந்தியா விரும்பும், இந்தியாவுக்கு நல்லது இல்ல, இந்தியாவுக்கு நல்லதும் கூட. இந்தியா பொருளாதாரத்துக்கு நல்லது, ஜெய்சங்கருக்கு நல்லது. சரியா? அம்பானி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. அவங்க இப்போ மோடி எல்லாம் வந்து தனி மனிதர்கள், அவங்க ஏதோ ஒரு பயத்துல ஏதோ ஒன்று செய்யலாம். சரியா? அது வேற. அதான் இவரு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு, அது இது வந்து இந்தியன் ஃபாரின் பாலிசி இல்லை, இது மோடியோட தனி ஃபாரின் பாலிசி, இதுக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? ஸோ அதான் உண்மை, ஒரு உண்மையை தான் சொல்றாரு. அப்ப அந்த கப்பலை வந்து யூஎஸ் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ரஷ்யாவுடைய அந்த கப்பல் கியூபாவுக்கு போய் எண்ணெயை சப்ளை பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு அலோவ் பண்ணும்? ஆமாமா, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் இன்னும் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா உக்ரைன் 3 பேர் பேசதான் இருந்துச்சு, ரஷ்யா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் ஒரு தொடர்பில் இருக்காங்க, வேணா ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுக்கு அப்போ இருக்கும்போது கப்பல் தைரியமா அனுப்பலாம், ஏன்னா இப்போ அடிச்சிட மாட்டாங்க. அப்படியே அடிக்கிறதா இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு தான். டிப்ளமேட்டிக் சேனல் ஓப்பன்ல இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைன்னு தைரியமா இருக்கிறாங்க. பட் என்ன நான் சொன்னல, அந்த அழுத்தமும் வருது. ஓகே, தைரியமா இறங்கி வேலை செய்யணும்னு அவங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய அழுத்தம், அந்த உள்நாட்டுல புத்தினுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை ட்ரம்ப் புரிஞ்சுப்பாரு. ஆமா, அதனால இதை அலோவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். சரியா? அண்ட் புட்டின் தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்காரு. இப்போ எப்படின்னா, இப்போ கொமேனியை வந்து அயத்துல்லா அலி கொமேனி இருந்தார் இல்லையா, அவரு வந்து சாஃப்டான கேரக்டர், ஓரளவுக்கு சாஃப்ட். இப்போ இருக்கவர் வந்து இன்னும் கொஞ்சம் முஸ்தாபாவோட அவரு சாஃப்டான கேரக்டர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அவரை தூக்கிட்டு இப்போ மோர் ஹார்ட்லைன் போட்டாங்க. சரியா? ஸோ இப்போ புட்டினை கொண்டா கூட அதுதான் ஆகும், அடுத்து இன்னும் மோர் ஹார்ட்லைன் தான் வரும். மெட்வெடேவுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆல்ரெடி பெரிய தகராறு ஆயிட்டு, நியூக்ளியர் இதை வச்சு அழிச்சிருவோன்ற மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு இதுல. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் மேட்டர். இப்போ இருக்கவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இந்த நாடுகள்லாம் ஆள்ற அளவுக்கு தகுதி உள்ளவங்களா தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்மியோ இவ்வளோ பெரிய நாட்டையும் ஆள்ற அளவுக்குலாம் இவங்களுக்கு தகுதி இருக்க மாதிரி தெரியல. நான் ட்ரம்ப்பையும் இவங்களையும் சொல்றேன், நம்ம நெத்தன்யாவு கம்ப்ளீட்டா இஸ்ரேல் அழிய போகுது. ஸோ நெத்தன்யாவை மிரட்டி எப்படி ஜெலன்ஸ்கியை மிரட்டி எல்லா சண்டையும் போட வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நெத்தன்யாவையும் இந்த கேஸ் எல்லாம் வச்சு மறைமுகமா மிரட்டி தான். இப்போ அவங்களுக்கு தேவைன்னா எப்பயும் நெத்தன்யாவை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. சரியா? அது வேணாம் தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்க ஒரு வேற ஏதாவது ஆளா இருந்தா கேட்காம கூட போவாரு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து மிரட்டி கேட்கிற ஆள், ஒரு டெயின்டட் பர்சன் வந்து மேல உட்கார்ந்துருக்கிறதுன்றது இந்த முதலாளிகளுக்குலாம் ஒரு லாபம். நீங்க மோடியை கூட அப்படி பார்க்கலாம், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அதுல மாட்டி இருக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்கிறது அப்படின்றது அந்த மாதிரி கேண்டிடேட்டை ரொம்ப விரும்புவாங்க. கொஞ்சம் மேனிபுலேட்டபிள் இல்ல பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், அவங்கள வந்து விரும்புவாங்க. நம்ம பிரசிடென்ட் போஸ்ட் கூட அப்படிதான் விரும்புவாங்க இந்தியாவில். கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ஆமது சாமியா இருக்கவங்கள தான் போடுவாங்க, கொஞ்சம் மிரட்னா கேட்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் டெயின்டடாக இருந்தால் ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரைட்டீரியா. நீங்கள் எப்ஸ்டைன் காலத்துலேருந்தே பார்க்கலாம், அது எப்ஸ்டைனோட முறையிலேருந்து அப்படி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டு இப்போ கூட இவர் சார்லி கிளர்க்கோட பொண்ணு இது கூட ஒய்ஃப் கூட அந்த மாதிரி கொஞ்சம் பதவி ஆசை பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அவங்களே அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஹெட்டாக்கி அப்புறம் அது எதிராக கூட திருப்பாங்க. எதிராக திருப்பறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. எதிரி முகாம்ல கொஞ்சம் வல்னரபிளா இருக்கக்கூடிய நபரை வளர்த்து விடுவாங்க, எதிர்காலத்தில் அவங்கள பயன்படுத்தலாம். நீங்க அதே பார்க்கலாம், இங்க கூட பார்க்கலாம். நீங்க மோடிக்கும் அத்வானிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அத்வானி வந்து இது 2 பேருமே ஒரே இது இந்துத்வா பிரின்சிபல்ல வெறியர்களா இருந்தாலும் அத்வானிக்கு வந்து ஒரு
இவரோட வந்து லெஸ் டெயின்டட். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக அவருக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் தெரியும். ஸோ இதெல்லாம் தெரியாத ஒரு ஆள் பிளாங்க் ஸ்லீட்டாக வரணுன்றது தான் விரும்புகிறாங்க. இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள் விஜய் இந்த மாதிரிலாம் புது கேண்டிடேட்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ திருமாவளவன் வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா, அவர் எஸ்சி கேண்டிடேட் தானே, அவரை சிஎம் கேண்டிடேட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணாமல் விஜய்ன்ட்டு அரசியல் இதுவே இல்லாதவங்கள புதுசாக இப்போ கமலில் கூட கொண்டு வர மாட்டாங்க ப்ரொஜெக்ட். விஜய் மாதிரி அரசியல் பக்கமே இல்லாதவங்களா கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா அப்பதான் மேனிபுலேட் பண்றது ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம். ஆமா, அவங்களுக்கு இந்த வரலாறு, லெகசி, இல்ல நாளைக்கு பாலிசி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸ்னுவாங்க, நாளைக்கு மைனஸ் எக்ஸ்னுவாங்க, எப்படி வேணா அவங்கள மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அது தேவை. இப்ப ட்ரம்ப் பார்க்கலாம்ல, நான் வந்து வார் எல்லாம் நிறுத்துறேன், எனக்கு நோபல் பிரைஸ் பீஸ் கொடுனாரு, அப்புறம் வாருக்கு போறாரு இல்லையா இல்லையா. ஸோ நேர் ஆப்போசிட்டாவும் செய்யறாங்க. ஸோ அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இல்லாம அதெல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு முக்கியம். தார்மீகமாக எந்த பொறுப்பும் இல்லாத கடமையும் இல்லாத நபர்கள் மேல வந்து உட்காரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்படிதான் மேனிபுலேட் பண்ணி கொண்டு வராங்க. அப்படிதான் பார்க்கணும் நீங்க. ஏன்னா ரிபப்ளிகன் பார்ட்டிலேயே ரிபப்ளிகன் பார்ட்டி அழிச்சு அது மேல வந்தவர் தான் ட்ரம்ப். அப்படிதான் பார்க்கணும். ரிபப்ளிகன் பார்ட்டிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து இப்படி எல்லாம் மேல உட்காந்துருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். இப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த கலர் ரெவல்யூஷன் மாதிரிலாம் அப்படிதான் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த அரசியல் ட்ரெடிஷன் இருந்தா அந்த நாட்டுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது இருக்கு இல்லையா, அதை வந்து அழிக்கணுன்றாங்க. சொல்லிட்டு இந்த முதலாளிங்க இந்த சொன்ன டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டல் இவங்கெல்லாம் வந்து சொல்றதை அப்படியே கேட்கணும், ரிஃபார்ம்ஸ் எல்லாம். சரி, இப்போ இந்த போரோட முடிவில் இப்போவே வந்து அந்த ரீஜன் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அதில் மெம்பராக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமுமே இன்னைக்கு வல்னரபிளாக இருக்குது அப்படின்றத ஈரானுடைய தாக்குதல் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது, இவ்வளோ நாள் அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு குடையின் கீழே நம்ம இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருந்த அந்த நாடுகள் எல்லாமுமே, அந்த அரபு நாடுகள் எல்லாமுமே இன்னைக்கு நாங்கள் வல்னரபிள் அப்படின்னு உணர்ந்திருக்கிறாங்க. போரோட முடிவுக்கு பிறகு அந்த ரீஜனில் எப்படிப்பட்ட மாற்றம் வரும், இனியும் அமெரிக்காவை நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் சைடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரிக்ஸ் போன்ற நாடுகளோட க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வந்து ஒரு நாடான்றதே டவுட் தான். எப்படி பார்க்கணும்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஹப்பு சென்டர் அப்படிதான் பார்க்கணும். எப்படின்னா நாடுனா அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். இப்போ ஈரான் ஈராக்லாம் எடுத்துக்கினா உலக சிவிலைசேஷனே உருவாக்குன நாடுகள் சரியா, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஸோ அது இருக்குது. அது மாதிரி நாடுன்றது ஒரு கல்ச்சரில் டெவலப் ஆகும். அந்த ஒரு ஜனநாயகம் மூலமா எலெக்ஷன் மூலமா அதெல்லாம் டெவலப் ஆகும். இது எதுவுமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணப்பட்ட, அது மாத்திரம் இல்லை, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டிக்கு மேலேயே நிறைய பேர் அங்க இருக்கவங்க எல்லாம் வெளியூர் ஒர்க்கர்ஸ், இமிகிரண்ட் தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க ஏதோ வேலை செய்யறாங்க. கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க, ராஜாக்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ சவுதின்றதே ஒரு ராஜா தான், கிங்டம் தான். பெரிய நாடுக்கான ஐடென்டிட்டிலாம் அது வளரல அது சரியா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இங்க கொஞ்சம் பேர் வந்து அந்த பில்லியனர்ஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த ஷேக்ஸ்லாம், அவங்கெல்லாம் வந்து இந்த எப்ஸ்டைன் கிளாஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த மேனிப்புலேட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ குவைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஈராக்கோட பகுதி அது சரியா. பஹ்ரைன் கூட இது ஈரானோட பகுதி தான் சரியா. பஹ்ரைனில் மெஜாரிட்டி ஷியா, இப்போ அவர் ஷேக்கே வந்து அங்கேருந்து ஓடிடுவார் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது புரட்சி நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஷியா மெஜாரிட்டி அது. ஸோ ஷியா ரொம்ப அதிகமாக இருக்காங்க மக்கள். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது எல்லாமே கொஸ்டினபிள் தான் சரியா. ஸோ இது வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் தான். ஒரு கார்ட்ஸ் தட்டி விட்டீங்கன்னா எல்லாம் விழுந்துடும். பட் பிஸ்னஸ் ஹப்ன்றதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ துபாய்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், பிளாக் ராக் 2 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க சவுதியில். ஸோ அந்த அவ்வளோ பணம் இருக்கு சவுதி கிட்ட. ஸோ சவுதியை வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் காய நகர்த்துறாரு சவுதி. ஏற்கனவே சவுதிக்கும் யுஏக்கும் முரண்பாடு வந்துச்சு இதுக்கு முன்னாடியே. ஸோ இது ஏன்னா யுஏஇ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இஸ்ரேல் பக்கம் அப்படி போகிறாங்க. சவுதி வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு டர்க்கி இவங்க முறை, இப்போ டர்க்கிலாம் இவங்கலாம் கூட சவுதி பேச்சு தான் கேட்குறாங்க. ஸோ சவுதி ஒரு பவராக மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்கள வந்து ஈரான் கூட முரண்பாடை வளர்க்காம போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா வளர்த்தாங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அவங்களுக்கு. ஏன்னா யமன் நீஸ் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா சவுதி கதையை முடிஞ்சிடும். ஸோ அதனால இது எல்லாமே வல்னரபிள் பொசிஷன் தான் எல்லாமே. ஸோ அதனால ட்ரம்ப் வந்து ரொம்பலாம் ஆட முடியாது. ஆடினார்னா அந்த பகுதி கை விட்டு கம்ப்ளீட்டா போயிடும், ஒட்டுமொத்தமாக மக்கள் புரட்சி வந்துடும். வேற அந்தந்த நாடுகள் வந்து அதுக்குள்ள போயிடும். குவைட்லாம் ஈராக்குள்ள போயிடும், அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ இது வந்து சொல்லுவாங்கல்ல, கண்ணாடி மாடிகளில் இருக்கவங்க வந்து கல் வீசக்கூடாது. உள்ள இருந்து கல் வீசக்கூடாது, ரொம்ப தேவை. அது பூசினீங்கன்னா நீங்க தான் இழப்பு. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈரானுக்கு வந்து அது பெரிய நாடு, வளர்ந்த நாடு, அதனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஒரு 10 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். தாக்கம் பிடிக்க முடியும் அப்படின்ற போது ஒருவேளை
இது ரொம்ப ஒஸ்டா போகும் பட்சத்துல ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எண்ணெய் நிறுவனங்கள் இல்லைன்னா சுத்திகரிப்பு நிலையங்கள் இதில் மேலெல்லாம் வந்து தாக்குதலை அமெரிக்கா நடத்துச்சுன்னா ஈரானால விஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இன்னும் அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி, அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் அதன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு போகுமா? இல்ல அது என்னன்னா, இப்போ ஈரான் மேல கேஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இல்ல உடனே அவர் வந்து சவுதி மேல நடத்துறாரு, இங்க மேல நடத்துறாருன்னா, இந்த எண்ணெய்ல யாருக்கு தேவை? என்ன தேவை வந்து ஏசியா, அதுக்கப்புறம் யூரோப், இவங்களுக்கு தான் தேவை. இவங்க நாடுலாம் வந்து அழிஞ்சிரும். இவங்க நாட்டில் எதுவுமே ஓடாது. இப்போ நம்ம ஊர்ல கேஸ்ன்ட்டு இது வரும், யூரோப்ல குளிர்லேயே செத்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்க யூரோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிபெண்டன்சி ரொம்ப அதிகம். ஏன்னா மாடர்ன் சொசைட்டின்றதுனால, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி டிபெண்டன்சி இன்னும் அது மேலே ரொம்ப அதிகம். நம்ம சொசைட்டியாவது ஓரளவுக்கு வில்லேஜ் இது இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேஸ் இல்லைன்னா கட்டைக்கு போகிறாங்க, கறி கட்டைக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால. அவங்கெல்லாம் வந்து ஓப்பே கிடையாது, அதுக்கான ஸ்கோப்பே கிடையாது அங்கே. சரியா? ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும் அவங்களுக்கு, அவங்க சொசைட்டிக்கு. அப்படி ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா போனாலும் இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இல்லை இவங்க அதை மேலே கை வச்சோன்னா இவங்க அழிஞ்சிருவாங்க ஆஸ் அ ஹோல். சரியா? ஸோ இது எப்படின்னா மேல் மரத்துலேருந்து அடிமரத்தை வெட்டுற மாதிரி. சரி, இதுதான் இந்த ஆயில் தானே பேசிஸ்லேயே ஓடுது. ஸோ அதுதான் அமெரிக்கா ஏன் இப்படி தைரியமாக பண்ணுதுன்னா, அமெரிக்கா ஓரளவுக்கு ஆயிலில் செல்ஃப் சஃபிஷியன்ட். இப்போ அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தைரியத்தை தான் இப்படிலாம் இறங்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூயஸ் கிரைசிஸ் வந்து 2 நாள் நடக்கும், 3 நாள் அதோட நின்றுடும் இல்லையா. எல்லாம் அதுக்கு மேலே தாக்குப்பிட முடியாது, ஏன்னா விலை $100 ஆகிடும், இது ஆகிடும். இப்போ வந்து அமெரிக்கா ஒரு ஆயில் ப்ரொடியூசர்ன்றதுனால அமெரிக்காவில் இப்படி சீரியஸாக இறங்க முடியுது. பட் என்னன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். கொரோனா காலம் மாதிரி பெரிய தாக்குதல் இது. கொரோனாக்கு அடுத்து ஒரு பெரிய தாக்குதல் வச்சுக்கலாம் இது. ஓகே, அப்போ இந்த போரோட முடிவில் ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டோட ஓனர், அந்த ஓனர்ஷிப் அப்படின்றது ஈரான் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை நிறுவிடும். இல்லை, ஆல்ரெடி ஆயாச்சு அது கையில். ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அது பாட்டு கப்பல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஈரான் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுமாதிரி ஃப்ரீ கிடையாது, இது இல்லை ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து எங்களோட சண்டை போட்டதுல எங்களுக்கு நஷ்டம் வந்து ஏற்கனவே நஷ்டஈடு கேட்டாங்களா, நஷ்டஈடு என்ன சொல்றாரு, நீ தரவானா ஹார்முஸ்ல எடுத்துக்கிறேன், அதை நம்ம அக்ரி பண்ண போறோம். சரியா? அதை எப்படி எடுத்துக்க போறேன், நீ ஜஸ்ட் அக்ரிமெண்ட் அது சைன் போட்டா போறோன்றார். ஸோ அந்த மாதிரி அவர் இனிமேல் ஃபைன் போட்டு எடுத்துப்பாரு, அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த சண்டைக்கு வந்து அங்கேருந்து எடுத்துப்பாரு. பட் அது வந்து மார்க்கெட்ல வந்து கொண்டு போயிட்டு, என்ன இப்போ தடை இருக்கு இல்லையா, ஈரான் மேல தடை இருக்கிறதுனால மார்க்கெட்ல கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் என்ன வாங்க முடியும், சைனால பொருள் வாங்கலாம், ரஷ்யாவில் வாங்கலாம், இல்லை சில அமெரிக்காவுக்கு முரண்பாடாக இருக்கிற சில நாடுகிட்ட வாங்கலாம். ஸோ அது லிமிட்டட் தான். சரியா? ஏன்னா அமெரிக்கா தடையெல்லாம் போட்டிருக்கு இல்லையா. பட் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த தடையால் இப்போ அந்த நாடுகள்லாம் வந்து கிரைசிஸில் போனால் ஓர்த்துரு ஆயிடுவாங்க, மக்களால் ஓர்த்துரு ஆயிடுவாங்க. எப்படி ஸ்ரீலங்கா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால பயத்தில் அமெரிக்கா வந்து ஈரான்கிட்டே வாங்கிக்கு வந்து, சரி ஈரான்கிட்டே வாங்கிக்கோ, ரஷ்யா கிட்டே வாங்கிக்கு வந்து. ரஷ்யா நான் கேள்விப்பட்டேன் ஏப்ரல் 1 கேஸ் விற்கிறத நிறுத்த போறாங்க, தடை விதிச்சிருக்காங்க, ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாங்க எக்ஸ்போர்ட் கிடையாது ஏப்ரல்ல இருந்து. அப்ப என்ன ஆயிடும், இந்தியாலாம் நிலைமை படுமோசம் ஆயிடும். ஸோ இது ஒரு 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 ப்ரெஷர் டாக்டிக்ஸா இப்படி புரிஞ்சுக்கலாமா? உள்நாட்டுக்கு தேவை இருக்குது, ஆனா அதே நேரத்துல இப்படி ஒரு போர் நடக்குது, இந்த சைடும் ஒரு அழுத்தம் கொடுப்போம், அதன் மூலமாக அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றது அப்படி ஒரு டெக்னிக்கா இது. புட்டின் அப்படிலாம் பண்றவர் இல்ல, பாவம் மோடி கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி இங்க இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஒரு மாதிரி இந்தியாவையும் கொண்டு வரணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இங்க ரஷ்யன்ஸ் இங்க வந்து அதெல்லாம் இன்வால்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் இப்போ வந்து மோடி வந்து வேற மாதிரி டான்ஸ் ஆகி அங்கெல்லாம் போறதுனால இப்போ அங்க அழுத்தம் வருது, ரஷ்யாக்குள்ள அழுத்தம் வருது அவருக்கு. எதுக்கு நீ இதெல்லாம் இவ்வளோ செல்லம் கொடுக்குற, எதுக்கு இந்த கன்செஷன், நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ அழுத்தம் கொடுன்றாங்க. ஸோ அந்த அவரு மேலே பிரச்சனை வருது, புட்டின் மேலே. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணி ஆகும்போது இந்த முரண்பாடு முத்த ரொம்ப மோசமாகும், முதலாளித்துவ முரண்பாடுலாம். ஸோ அடுத்த கட்டமாக இப்போ சைனா பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு இந்த போர்கள்லாம் நடக்குது, உலகம் ஃபுல்லாக போர்ல எங்க நடந்துருக்கு. ஆனால் சைனா வேற ஒரு பிளானெட்ல இருக்கான். அவன் ஊர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரேபிட், அவன் இந்த வார்லையும் வரதா இல்லை. அவன் அதோட இவங்க வந்து ஒரு ஸ்னீக்கு இது அது மிசைல்லாம் டெவலப் பண்றாங்க. வெனிசுலால ஒண்ணு நடக்குது, கியூபால நடக்குது, அதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம், ஈரான்ல நடக்குது, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ சைனால அவன் பாட்டுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா 1 நானோ மீட்டர் இது பண்ணிட்டான், சிப்பு பண்ணிட்டான். இதுதான் வேர்ல்ட்லயே
ஃபாஸ்டஸ்ட் சிப்பு. ஓகே. சரியா, அது பண்ணிட்டான். NVIDIA எல்லாம் தோக்கடிச்சிட்டான். ஹுவாவே பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் தேவையில்லை, டச்சு கம்பெனியும் தேவையில்ல, அவங்களே சொந்தமாக பண்ணுறாங்க சிப்பு. ஸோ அவன் அடுத்த கட்டத்தில் அடுத்த கியரில் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போயிட்டே இருக்கான். அண்டு இதெல்லாமும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங்க்கு அந்த இது சொந்தம் பைடு சேட்டலைட்டு. ஸோ பைடு சேட்டலைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் பண்ணுறாங்க. வெறும் இது மாத்திரம் இல்லை, அந்த பொசிஷனிங் ஜியோ பொசிஷனிங் மாத்திரம் இல்லை, ஜிபிஎஸ் மட்டும் இல்லை, இதெல்லாமும் பண்ணுறாங்க. அதில் வந்து வேலிடேஷன்லாம் பண்ணுறாங்க. நிறைய இதெல்லாம் ஜாம் பண்ண முடியாதெல்லாம் ஜாம் பண்ண முடியாதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. அன்ஜாமபுல்லா பண்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க. நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா அவன் போயிட்டு இருக்கான். சரியா, இந்த மிலிட்ரி இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் நம்மளோட நேவிக் சேட்டலைட்டை இன்னமும் வந்து பொசிஷன் பண்ண முடியாம அதை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இந்தியா இருக்குது. ஆமா ஆமா, நம்மளோட ஓன் ஜிபிஎஸ் சேட்டலைட் இல்ல இவங்க ஈஸியா பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே 60ஸ்லயே இஸ்ரோ பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உலகத்தோட ஏசியாவோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பண்ணதே இவங்க தான். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ல 59 பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரே பண்ணது இவங்க தான், இந்தியாவில தான். பட் அதுக்கு வேல்யூ தரல, இவங்க டெவலப் பண்ணல. இந்த சிறு உற்பத்தியை வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணல. எப்படி சைனா சிறு உற்பத்திக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைடாக டெவலப் பண்ணாங்க இல்லையா பேஸு, அது இந்தியா பண்ணாமல் ஏதோ ஒரு இது டாடா இது இன்ஸ்டிடியூட்னு ஏதோ ஒன்று வச்சு ஏதோ 1-2 வச்சு அங்கே எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு அப்படி நேரோ பேஸ் பண்ணிட்டாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணி நேரோ பேஸ் ஆக்கிட்டாங்க. அதனால அது பிராடா டெவலப் ஆகல. சைனா பிராடா டெவலப் பண்ணால ஒரு சிலர் மட்டும் தான் போய் படிக்க முடியும், ஒரு சிலர் மட்டும் தான் அறிவாளி ஆக முடியும். ஆமா, அது இன்னும் அதுதான் இருக்கு. சரியா, அந்த நிலைமை IIT-ல அந்த நிலைமை. சரியா, மாடு இதை பத்தி எல்லாம் யூரின் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. சோ என்ன பண்ண முடியும்? இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டேன் IIT டைரக்டர் வந்து இப்போ 3G 4G பத்தி எல்லாம் ஏதோ பேசுறாரு. ஸோ ஏதோ உற்பத்தி பண்ணா சரி. ஆனா பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அவங்க 1 நானோ சிப்பு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சைனா வந்து அடுத்த கட்டத்துல அட்வான்ஸா போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்க யுத்தமே இல்லைன்றதுனால அவங்களால. இது எப்படி சைனாவை பாதிக்காம இருக்கு? இது வந்து ஒரு சப்ளை செயின் வந்து பாதிப்பு அப்படின்றத இன்னும் சைனா உணரலையா? அதோட இம்பாக்ட் இன்னும் சைனாக்குள்ள எதிரொலிக்கல. இல்லை எப்படின்னா அவன் வந்து ரொம்ப ப்ராடா எல்லா இடத்துல இருந்து எண்ணெய் எடுக்கிறான். ஸோ எல்லா சோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராட் ஆக்கிட்டான். ஸோ ப்ராட் ஆக்கிட்டனால அவனுக்கு உள்ள இதுவே இருக்குது. ப்ளஸ் அவனும் இப்போ சைனாலேயே எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய அளவில். ப்ளஸ் அவங்க நிறைய பேட்டரி டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக நியூக்ளியருக்கு போகிறாங்க கேள்விப்பட்டேன் இந்த இதுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ரஷ்யா கூட டைரெக்டாக பார்த்து போட போகிறாங்க. மங்கோலியா வழியாக டைரெக்டாக பைப் போட்டுற போகிறாங்க. போட்டால் இவங்க யாருக்கும் நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கல்ஃபெலாம் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போனாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அடுத்த கட்டத்தில் பயங்கரமாக இறங்கிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் ஃப்ராக்கிங் பண்ணும்போது சைனாவில் பண்ண முடியாது. சைனா ஒரு வாரத்தில் பண்ணிடுவான். சரியா? ஸோ அந்த மாதிரி நெசிட்டி வந்துன்னா அவன் மாறிப்பான். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு ஈரான் வந்து அவனுக்கு கொட்டி தான் இது தராரு. யுவான்ல மாத்திரம்தான் பேமெண்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஜப்பானுக்கு கொரியாவுக்கும் பெட்ரோல் இல்லை. ஸோ அதெல்லாம் கூட சைனா தான் கொடுக்கணும். சைனா கொடுத்தாதான் அவங்களுக்கே பெட்ரோல். ஆனால் ஜப்பான் பெரிய இது அங்கே இருக்க புது பெரிய முரண்பாடெல்லாம் சைனா கூட உருவாக்குனாங்கல்ல. இப்போ அது ரொம்ப அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா சைனா கொடுத்தாதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ அமெரிக்கா ஃபுல்லாகவே மிடில் ஈஸ்டில் எங்கேஜ் ஆகிடுச்சுன்னா அவனோட இதெல்லாம் ட்ரூப்ஸ்லாம் எல்லாமே எங்கேஜ் ஆகி அங்கேயே இதுவாகிட்டாங்கன்னா அப்போது சைனா வந்து மொத்த ஏரியா ஃபுல் கண்ட்ரோல் அங்கெல்லாம் வந்துடும். ஸோ அடுத்து சைனா பேச்சை கேட்காம ஸோ இந்தியாவும் அதை புரிஞ்சுக்கிடுச்சு. அதனால தான் டக்குன்னு இப்போ சைனா கூட உறவை வந்து மேம்படுத்துறாங்க, ஏதோ பண்றாங்க. சரி, இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை தீர்ப்பதற்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது, ஒரு மீடியேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இந்தியாவுக்கு கிடைத்து அது நழுவி இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நான் இந்தியா பாகிஸ்தான்லாம் பிரிச்சுலாம் பார்க்கல. 2 பேரும் ஒரு இதுதான், அண்ணன் தம்பி நாடு தான், ஒரு நாடாக இருந்தவங்க தான். ஸோ இவங்க இப்போ இந்தியாவில் எப்படி அங்கே ஜியாவுல்லாக்க வச்சு அங்கே இஸ்லாமிக் நாடுன்னு சொல்லி மாதிரி ஒரு முத்திரை குத்துனாங்கல்ல பாகிஸ்தானில், அதே மாதிரி இங்கேயும் அவங்க இந்துத்துவான்னு ஒரு நாடை குத்தி இதெல்லாம் முத்திரை குத்துறதுனால இந்த பிரிவினை எல்லாம் வந்து மூலமாக தான் அவங்களால ஆள முடியுது. அமெரிக்கா இப்போ எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஆள முடியுதுன்னா ஷியா சுன்னிக்குள்ள வித்தியாசத்தை உருவாக்கி ஜியாதெல்லாம் உருவாக்கி இஸ்ரேலையும் தூக்கி விட்டு அவங்களுக்கு எதிராக தூக்கி விட்டு இந்த சைடு இதை தூக்கி விட்டு அந்த சைடு அதை தூக்கி. ஸோ இந்த வேலைகள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த வேலை நடக்கிறது மூலமாக தான் அவங்களால ஆள முடியுது. இவங்க வந்து இந்த முரண்பாடெல்லாம் இப்போ அட்லீஸ்ட் இஸ்லாமுக்குள்ளே இருக்க முரண்பாடை இவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அவங்க அரபு நாடு ஒன்று சேர்ந்தாலே அடுத்த கட்டமாக இந்தியாவும் வந்து இதுவாகிடும், மாறிக்கும். ஏன்னா இவங்களோட பவர் ஆஸ் அ ஹோல்
இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே, இந்த ரீஜன் ரீஜன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, இண்டிபெண்டா இது அமெரிக்காவோட அடிமையா ஸ்ட்ராங்கா இருந்து வேற, அவங்களே இண்டிபெண்டா சொந்த காலில் நிக்கிறது வேற. ஸோ சொந்த கால வேற வழி இல்லாம நம்ம இந்தியா வேற வழி இல்லாம வழிக்கு வந்துடும். சரியா? ஸோ அதனோட பழைய இந்துத்துவ கொள்கையெல்லாம் விட்டுட்டு ஸோ இஸ்லாம் கூட வந்து அது இதுவாயிடும், செகுலராக மாறிடும், பழைய காங்கிரஸ் படி அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதனால தான் இப்போ ராகுல் கூட சொல்றாரு, இது வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இல்லை, மோடியோட பர்சனல் ஃபாரின் பாலிசின்னு சொல்றாரு. ஏன் அது சொல்ல வேண்டிய அந்த நிர்பந்தம் இருக்குன்னா, இந்த முரண்பாடெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போக மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. சரியா? இந்த இந்து முஸ்லீம் முரண்பாடெல்லாம் கொண்டு போக மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்க விடுதலை ஆயிடுச்சுன்னா அரேபியா, அதுக்கப்புறம் இந்தியா அது கூட நட்பு நாடாக மாறக்கூடிய ஒரு நிலைமை வரும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.